Hello, beautiful souls. Welcome back to Soul Family. Let's check your person's energy towards you. Remember, this is a general love reading, so take what resonates and gently leave the rest behind. King of Wands, the Hierophant, then Seven of Pentacles, Ten of Swords. ஓகே, கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிங் ஆஃப் வாண்ட்ஸ். கிங் ஆஃப் வாண்ட்ஸ் என்னென்னா, இந்த பர்சன் வந்து பாஸ்ட்டை பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறார் பாருங்க. பாஸ்ட்டை பார்த்து உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. முதலாட்டி இம்பல்சிவான பிஹேவியர் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அவரோட டிசிஷனில் உங்களை அப்ரோச் பண்ணுன்ற டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாக இருக்கிறாரு. வாண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால எல்லா ஜோடியாக் சைனும் இதாகும். லியோ, ஹாரிஸ், சாகிட்டாரியஸ் எனர்ஜி காமிக்குது. ஸோ உங்கள் பக்கம் வந்து அவர் வந்து அட்ராக்ஷன், பேஷனேட், மேபி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அதெல்லாம் அவரை ரொம்ப உங்கள் பக்கம் புல் பண்ண வைக்கிது. பாஸ்ட்டை பார்த்து வந்துட்டுருக்குற ரெடி ஆகிட்டுருக்குறாரு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டாட்டி இம்பல்சிவ் இல்லை, இந்த டைம் வந்தாலும் ஃபுல் கமிட்மெண்ட் கொடுப்பாரு. ஹீரோ பேண்ட் இருக்குது இல்லைங்களா. இந்த ஹீரோ பேண்ட் என்ன சொல்லுதுன்னா, மேபி உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம். ஓகேங்களா. டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. மேபி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து மேரேஜ் பர்பஸுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. எது நல்லது எது கெட்டதுன்றதை பார்த்து டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம். குயிக் அப்ரோச். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஜோனில் உங்களை பார்த்து வந்துட்டுருக்கிற எனர்ஜி காமிக்குது ஹீரோ பேண்ட். ஓகேங்களா. தென் செவன் ஆஃப் பென்டிகல்ஸ். செவன் ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து உங்களை அப்சர்வ் பண்ணுறாரு. நீங்கள் அகைன் அவங்கள ஏற்றுக்குவீங்களான்றதை அப்சர்வ் பண்ணுறாரு. உங்களோட நர்ச்சரிங், கேரிங் எல்லாம் மிஸ் பண்ணுறாரு. நம்ம அவங்க பக்கம் போனால் வெதர் தே ஆர் அக்செப்டிங் ஆர் நாட்ன்றதை யோசிக்கிறாரு. நம்ம மைண்டில் இருக்கிற லவ் அவங்களுக்கு இருக்குதான்றதை யோசித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. கரெக்டான டைமுக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பென்டிக்கல் எனர்ஜி ஸ்லோவாக இருந்தாலும் ரீகன்சிலேஷன் எனர்ஜி ஸ்ட்ராங்காக காமிக்குது. அவங்க வந்து உங்களை பார்த்து தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கிங் ஆஃப் வாண்ட்ஸ் ஆகட்டும், இந்த பென்டிக்கல்ஸ், இது ரெண்டும் பாஸ்ட்டை பார்த்து காமிக்குது பாருங்கள். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகேங்களா. இங்கே வந்து ஜெண்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சனோட எனர்ஜி. ஓகேவா. ஜெண்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பர்சன் நேம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆல்சோ இட் இஸ் அ டைம்லெஸ் ரீடிங். எப்போ உங்கள் கண்ணுக்கு படுதோ அப்போ இந்த ரீடிங்கை தாராளமாக பார்க்கலாம். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பெட்ராயல். பாஸ்ட்டில் நிறைய ஹர்ட் அனுபவிச்சிருக்கிறாரு. மேபி உங்களை விட்டுட்டு போனதுக்கு அவர் ரொம்ப மனசில் ரெக்ரெட் ஆகுறாரு. சாரி ஃபீல் பண்ணுறாரு. எதுக்காக விட்டுட்டு போனார், அங்கே அவர் சேஃபாக இல்லை, ஃபுல்லாக பேக் ஸ்டாப் அனுபவிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா. மேபி ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த எனர்ஜியை காமிக்கிது. இந்த டைம் வந்து அந்த பாஸ்ட் ஹர்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. பழசில் என்னென்னலாம் வச்சு உங்களை ஹர்ட் பண்ணார், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சண்டைக்கான அந்த வாட் காய்ஸ் ஹவு டு சே, என்னென்ன உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ப்ராப்ளமை கிராஸ் பண்ணிச்சோ அதெல்லாம் இனிமேல் வரக்கூடாதுன்ற இன்டென்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த பாஸ்ட் ஹர்ட் கொடுக்கக்கூடாது, உங்களை ரொம்ப செக்யூராக பார்த்துக்கணுன்ற எனர்ஜியை காமிக்குது. ரொம்ப சாரி ஃபீல் பண்ணது இவங்க உங்களை நினச்சி ரொம்ப சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா. தென் ஓகே, தென் மெஜிஷியன். ஓகே, 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் 5 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே, மெஜிஷியன் வந்து என்ன சொல்லுதுங்கன்னா, அவருக்கு வந்து மெனிப்புலேஷன் எனர்ஜி இருக்குது. இது வந்து ஜெமினி எனர்ஜியை காமிக்குது. ஓகேங்களா. ஜெமினி எனர்ஜி மெஜிஷியன் வந்து காமிக்குது. மெஜிஷியன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் மெனிப்புலேஷன் பவர் இருக்குங்க.
நீங்க அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. நம்ம இப்ப ஆக்ஷன் எடுக்காட்டி, அப்புறமா சான்ஸ் போயிரும். இனி நம்ம டிலே பண்ண வேண்டான்ற எனர்ஜிய காமிக்கிது. ஆ ரொம்ப ஸ்டேபிளான ஆக்ஷன் எடுக்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இவங்க மேனிபுலேட் பண்ணா நீங்க கண்டிப்பா என்ன ஆகுவீங்க? சேஞ்ச் ஆகுவீங்க. உங்களுக்கு உங்கள மேனிபுலேஷன் பண்றதுக்கான எல்லா பவரும் இவங்கள்ட்ட இருக்குது. ஓகேங்களா? ஏன் அவங்க மேனிபுலேஷன் பண்ண ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நைட்ல ஸ்லீப்லெஸ் நைட் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பெர்சன். அதாவது என்னன்னா, பாஸ்ட் ஹர்ட்ட நெனச்சு, இவர் பெட்ரயல் ஆனத நெனச்சு, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்கிறாரு. உங்கள நெனச்சு வாட் கைண்ட் ஆஃப் அ உங்கள நெனச்சு எந்த மாதிரியான தாட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குதுன்னா, ஏதாச்சும் அவசரப்பட்டு அவங்கள்ட்ட பேசப்ப ஏதாவது தப்பா பேசிருவேனோ நானு. அதனால என்ன விட்டுருவாங்களோ? ஒருவேள வாட் இஃப் தே வோன்ட் அக்செப்ட் அந்த மாதிரி எனர்ஜி. அதே அட் த சேம் டைம் பாஸ்ட்ல அவர் உங்கள விட்டுட்டு போய் அனுபவிச்சாரு இல்லையா? அத நினைச்சு ரொம்ப ரெக்ரெட் பண்றாரு. இனிமேல் அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாதுன்றத இந்த குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் காமிக்குது பாருங்க. உண்மைகள் வெளில வரும். கண்டிப்பா அவர் உங்கள கான்வர்சேஷன் பண்ணாருன்னா, நீங்க ஏதாச்சும் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர் ஜென்யூனா உண்மை சொல்லுவாரு. ஓகேங்களா? ட்ரூத் இஸ் கம்மிங் அவுட். ஓகேங்களா? ட்ரூத் வெளில வரும். கம்யூனிகேஷன் ஸ்டேபிள் ஆகும். ஓகேங்களா? அது எப்படியாப்பட்ட கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள இருக்கும்னா, 5 ஆஃப் வாண்ட்ஸ் மேபி உங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன சண்டை வரும்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஏன் என்ன விட்டுட்டு போன? எதுக்கு இது பண்ண? நானே போயிருந்தா நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம்லன்ற மாரி ஒரு எனர்ஜிய காமிக்குது. உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட், ஃபைட் எனர்ஜி வந்து அதுக்கப்புறமா ஒரு ரீகன்சிலியேஷன இந்த கார்ட் காமிக்குது. ஓகே. ரீகன்சிலியேஷனுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரான்னு பார்க்கலாம். நெனச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாரி தான் நடக்க போகுது. பார்க்கலாம். ரீகன்சிலியேஷன், ஜட்ஜ்மென்ட். ஓகே. 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி ஷோயிங் ஹை. ஓகே. ம். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பாஸ்ட் டைம்ல இருக்கிற அந்த கிவ் அண்ட் டேக் வந்து நீங்க அவருக்கு நெறைய குடுத்துருக்கலாம். மேபி உங்களுக்குள்ள ஸ்டேபிள் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் இருந்துச்சு இல்லைங்களா? இந்த டைம் அதெல்லாம் சரியா ஸ்டேபிளான ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வந்து உங்களுக்குள்ள வரப்போகுது. தென் 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆ அதான் பாஸ்ட்ட நெனச்சு அவர் வந்து ஃபேண்டஸில இருக்காரு. பாஸ்ட்ட நெனச்சு ஆ அவரோட அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் அம் ஸ்லீப் ஜோன்ல போட்டாரு. புட் அன்வான்டட் திங்ஸ் இன் த ஸ்லீப் ஜோன். இப்ப கடவுள்ட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு வந்து என்னோட காதல் வேணும். நீங்க வேணும்ன்ட்டு அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அத வந்து இந்த ஜட்ஜ்மென்ட் கார்டு வந்து ஆ ஸ்கார்பியோ எனர்ஜி. ஜட்ஜ்மென்ட் கார்டு வந்து என்ன பண்ணுதுன்னா, கன்ஃபார்ம் பண்ணுது பாருங்க. ஜட்ஜ்மென்ட். இந்த மன்னிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, மேபி மன்னிச்சு ஒரு சிலர் என்ன பண்ணலாம், அவர ஏத்துக்கலாம். அவரோட மேனிஃபெஸ்டேஷன் உண்மையா வரலாம். நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அவர் வேணுன்றதுக்கு. அதனால அந்த மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி காமிக்குதுங்க. ஓகேங்களா? 2 பேத்தோட மேனிஃபெஸ்டேஷனும் என்ன ஆக போகுது? இட் வில் கோயிங் டூ கம் ட்ரூ. ஓகேங்களா? பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்துடலாம். ரீகன்சிலியேஷன் பாசிபிலிட்டீஸ் ஜாஸ்தி இருக்கு. ஆ ஓகேங்களா? இது ஸ்கார்பியோ எனர்ஜி, வாட்டர் எனர்ஜின்னு சொன்னதுனால, மேபி 1 அண்ட் 1 1 டூ 1 1/2 மந்த்க்குள்ள கண்டிப்பா ரீகன்சிலியேஷன் இருக்குங்க. ஓகேவா? ஓகே. பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹேவ் 9 ஆஃப் வாண்ட்ஸ். 9 ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து பாஸ்ட்ல ஹர்ட் ஆயிருக்கிறாங்க. பாஸ்ட்ல ஹர்ட் ஆயி எதுவுமே வேண்டாம். எனக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டெபிலிட்டியான ரிலேஷன்ஷிப், லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் இருந்தா போதுன்ற எனர்ஜிய காமிக்குது. அவர் வந்து உங்கள பார்த்து தே ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? கரெக்ட்டான சான்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா ரீகன்சிலியேஷன் எனர்ஜி காமிக்குது. மேபி அ ஒரு சில வேண்டாத பழக்கவழக்கங்கள்லேருந்து இவர் வெளில வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ற எனர்ஜிய காமிக்குதுங்க. பாட்டம் ஆஃப் த டெக். அது ஜட்ஜ்மென்ட் வந்து கிளியர் பண்ணுது. ஓகேங்களா? ம். தென் ஜோடியாக் சைன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஜட்ஜ்மென்ட் ஸ்கார்பியோ காமிக்குது. தென் வாண்ட் எனர்ஜி வந்ததுனால அ லியோ, சாகிட்டாரியஸ் ஓகே. தென் ஆரிஸ் எடுத்துக்கோங்க. தென் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி அ லிப்ரா, அக்வாரியஸ், ஜெமினி. ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லா எனர்ஜியும் இதுல இருக்குங்க. ஓகேங்களா? எல்லா சைனும் ஆல்மோஸ்ட் இதுல வந்து என்ன ஆகுது?
ரெசனேட் ஆகுது. ஓகேங்களா. பென்டக்கிள் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் அவர் தயங்குறாரு. அவர் உங்க ஃபர்ஸ்ட் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றத தயங்குறாரு. மத்தபடி ஆம் ரீகன்சிலியேஷன் எனர்ஜி கண்டிப்பா இருக்கு. உங்கள நீங்க காத்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல? அது வந்து வீணாகல. ஓகேங்களா? ஓகே. ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன ஆல்ஃபாபெட்ஸ் ரெசோனேட் ஆகுதுன்றத நம்ம பார்த்துக்கலாம். இது இங்க இருக்கட்டும். 3 கார்டு எடுக்கிறேன். ஓகே. பென்டக்கிள்ஸ். அகைன் பென்டக்கிள்ஸ். ஓகே. டெத் கார்ட். கைஸ் 2 பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. அதனால 2 எழுத்து ஒவ்வொரு பேர்ல வரும் இல்லையா? அந்த எனர்ஜிய நான் சொல்றேன். பார்த்துக்கோங்க. ஆ இப்போ சும்மா மீனான்ட்டா எம்இஇ 2 எழுத்து வரும் இல்லையா? அந்த மாதிரி ரெசோனேட் ஆகுதா பார்த்துக்கோங்க. பென்டக்கிள்ஸ் எனர்ஜி சொல்றேன். DEMNV. அகைன் DEMNV. ஓகேங்களா? தென் இது வந்து FOX. ஓகேங்களா? ஜோடியாக் சைன் பார்த்துக்கோங்க. ஆல்ஃபாபெட் வந்து எங்கே வேணாலும் வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம்ல வந்திருக்கலாம், செகண்ட் நேம்ல வந்திருக்கலாம், நடுவுல வந்திருக்கலாம். மேபி உங்க பேரு சேர்ந்ததா இருக்கலாம். இல்ல அவங்களோட பேர்ல ரெசோனேட் ஆகுற மாதிரி இருக்கலாம். தென் ஜோடியாக் சைனும் அப்படித்தான். அதே ஜோடியாக் சைன் உங்களுக்கும் இருக்கணும், அவருக்கும் இருக்கணும்னு இல்ல. ஒண்ணு நீங்க அந்த ஜோடியாக் சைன சேர்ந்தவங்களா இருப்பீங்க. இல்லாட்டி அவங்க அந்த ஜோடியாக் சைன சேர்ந்தவங்களா இருப்பீங்க. மேக்ஸிமம் பென்டக்கிள் எனர்ஜி ಜಾಸ್ತಿ காமிக்குது. இட் மீன்ஸ் கேப்ரிகான், தாரஸ், விருகோ எனர்ஜி ಜಾಸ್ತಿ காமிக்குது. ஸ்வாட் எனர்ஜி வந்ததுனால லிப்ரா, அக்வாரியஸ், ஜெமினி, தென் டெத் கார்டு இருக்கு இல்லைங்களா? ஸ்கார்பியோ, வாட்டர் எலிமெண்ட். வாட்டர் எலிமெண்ட்னா கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ் எனர்ஜி ಜಾಸ್ತಿ காமிக்குது. லியோ தென் சாகிட்டேரியஸ் எனர்ஜி அதிகமா காமிக்குது. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? என்ன ரெசனேட் ஆகுதுன்றத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ ரெசோனேட் ஆகுதுன்னு. இன்னொன்னு வாய்ஸ் ப்ராப்ளம் சொல்றீங்க. டாரோ ரீடிங்ன்றது ரொம்ப பொறுமையா, ரொம்ப காமா சொல்றது இல்லையா? ஒரு கவுன்சிலிங் போனாலும் அந்த மாரி தானே. இது ஒரு ஹீலிங் தெரப்பிங்க. அதனால என்னால இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? நான் எடிட் பண்ணாம அப்படியே வீடியோவ போஸ்ட் பண்றேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏதாச்சும் வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அ தட்ஸ் இட். அன்வான்டட் கமெண்ட் பண்றது ஸ்டாப் பண்ணுங்க. அன்வான்டட் கமெண்ட் பண்றீங்க, இல்ல ஜட்ஜ் பண்றீங்கன்னா, தாராளமா நீங்க வந்து என்னோட வீடியோவ ஸ்கிப் பண்ணலாம். ஃபீல் ஃப்ரீ டூ ஸ்கிப் மை வீடியோ. எந்த கம்பல்சரி இல்ல நீங்க என் வீடியோவ பார்க்கணுன்ட்டு. ஓகேங்களா? ஓகே. அடுத்த ரீடிங்ல பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யுவர் சோல் அண்ட் ஹார்ட்.